ஐயா பெரிய புராணத்துல மனுநீதி சோழனை பத்தி சொல்லுவாங்க. ஒரு அரச காவலன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தன்னால பிரச்சனை வரக்கூடாது, தன்னுடைய பரிசனத்தினால பிரச்சனை வரக்கூடாது, பகைவர்களால பிரச்சனை வரக்கூடாது, கல்வர்களால பிரச்சனை வரக்கூடாது, மிருகங்களால பிரச்சனை வரக்கூடாது. இந்த ஐந்தையும் ஒரு அரசன் சரியா கையாண்டான அந்த அரசனுக்கு அரச காவலன் என்கின்ற பெயர். அது மனுநீதி சோழனுக்கு இருந்தது இல்லையா? மகன் தப்பு பண்ண மகனை வெளியே போட்டு தேர வச்சு ஏற்றினார். ஆனா இன்னைக்கு அரச காவலன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் நீங்க பாருங்க, அவரால பிரச்சனையா? அவரால்தான் முதல் பிரச்சனையே. ஏன்னா ஆட்சி செய்ய தெரியல. பரிசனம்னா கூட இருக்கக்கூடிய உறவினர் பிரச்சனை. ஆனா இந்த மீடியா நண்பர்கள் இத்தனை பேர் இருக்கிறாங்க, கேட்டு பாருங்க. பெண் என்கின்ற அமைப்பு முதலமைச்சருடைய மருமகன் சபரீஷன் நடத்துறார். யாராவது இன்னைக்கு எஸ்பி வேலுமணி என்ன பேசினது இன்னைக்கு லைவா ஒரு 3 நிமிஷம் முன்னாடி தேர்தல் ஆணையம் வந்ததற்கு முன்னாடி போட்டிருந்தாங்கன்னா எடிட்டருக்கு போன் பண்ணி மிரட்டுவாங்க. ஏன்னா வேலுமணி என்ன பேசுறது 3 நிமிஷம் போடுறீங்க, நம்ம ஸ்டாலினையா பேசுறது 2 நிமிஷம் தான் போடுறீங்க. காலை திருப்பூர்ல வானத்தேக்கா பேசிட்டு இருந்தா காலையிலிருந்து இரவு வரை எடிட்டருக்கு இது மட்டும்தான் பிரச்சனை. யாரு கண்ட்ரோல் பண்றான்? சபரீஷன் என்கின்ற ஒற்றை நபர் பெண் என்கின்ற அமைப்பை வைத்துக் கொண்டு கடந்த 6 மாதத்துல மட்டுமே 25 கோடி ரூபாய் சமூக வலைதளத்துக்கு அந்த நிறுவனம் செலவு பண்ணியிருக்கிறார். சாராய பணம் 14,950 கோடி, 1,495 கோடி பாட்டிலுக்கு 10 ரூபாய் கணக்கு நீங்க போடுங்க. அவர்களெல்லாம் தாண்டி பத்திரிகை நண்பர்களை என்று கொண்டிருக்கின்றார். அருமை சொந்தங்களை எத்தனையோ தாண்டி வந்துட்டோம். 5 ஆண்டுகள் கடந்து வந்துட்டோம். காட்டாட்சியை தாண்டி வந்துவிட்டோம். இன்னும் 35 நாட்கள் நாம் எல்லாம் தேனீக்களை போல வீடு வீடாக கிராமமாக அண்ணன் அவர்கள் சொன்னது போல இந்த பகுதியினுடைய எல்லா சட்டமன்றத்தையும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி நாம் வென்றெடுக்க வேண்டும். இதற்கு முன்பு நான் வேலுமணி கிட்ட தொண்டாமுத்தூர்ல சொன்னேன், ஆனா நீங்க பண்ண பெரிய தப்பு 2021 என்னன்னா 10க்கு 10 வெற்றி பெற்றீங்க. அக்கா வானதி சீனிவாசன் அவங்க வெற்றி பெற்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏ வந்தாங்க. அதற்கு மு.க. ஸ்டாலின் ஐயா கோயம்புத்தூர் கொடுத்த பரிசு என்னன்னா கோவிட் மருந்தை நிறுத்தி வைத்தது நமக்கு கிடைத்த பரிசு. மே 2021 தமிழகத்தில் மற்ற இடத்துல கொடுத்த கோவிட் மருந்துக்கும் கோயம்புத்தூர் கொடுத்ததும் பெர் கேபிட்டா குறைவுங்க. அடுத்த மாதம் குறைவு, ஜூன் மாசம் குறைவு. எல்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்திய பிறகு முதலமைச்சர் கம்மனு காலையில இஎஸ்ஐ மருத்துவமனை சிங்கவேலூருக்கு வந்துட்டு அப்படியெல்லாம் இல்ல, நாங்க ஓரவஞ்சனைக்காரன் கிடையாது, கோயம்புத்தூருக்கு கொடுப்போம். போன முறை கோயம்புத்தூர் என்ன செய்தார்களோ இந்த முறை தமிழகம் அதை செய்ய இருக்கின்றார்கள். அன்பு சொந்தங்கள், இன்னொன்றையும் புரிஞ்சுக்கணும். சமீபத்தில் தயாநிதி மாறன் ஒரு மேடையில பேசுறார். பக்கத்துல 10 ரூபாய் பாலாஜி இருக்கிறார். தயாநிதி மாறன் சொல்லுகின்றார், இந்த கோயம்புத்தூர்காரங்க குசும்புக்காரங்க கோயம்புத்தூர்காரங்க தயாநிதி மாறன் அவங்க ஊரை கெடுக்க மாட்டாங்க, பக்கத்தூரை கெடுப்பாங்க. அப்ப 10 ரூபாய் பாலாஜி சிரித்துக் கொண்டிருக்கின்றார். கோயம்புத்தூரை பொறுத்தவரை தன்னையும் வாழ வைத்து வந்தவர்களையும் வாழ வைத்து தமிழகத்தை உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான நகரம்.